விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் எம்ஜிஆர் குறித்து பேசிய கருத்துக்கள் தமிழக அரசியலில் ஒரு புதிய விவாதத்தை தொடங்கியிருக்கிறது. அவர் ஏன் இப்படி பேசினார், இதன் அரசியல் தாக்கம் என்ன என்பதை மேலும் விரிவாக பார்க்கலாம். திருமாவளவன் பேசும்போது திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவச் செய்தவர் எம்ஜிஆர் தான் என்ற ஒரு விமர்சனம் உண்டு என்று சொன்னார். இது வெறுமனே ஒரு தனிப்பட்ட விமர்சனம் அல்ல. திமுக மற்றும் அதிமுகவின் அரசியல் வரலாற்றை புரிந்து கொள்ளும் ஒரு முக்கியமான கண்ணோட்டமாக இதை பார்க்க வேண்டும். எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போது அது திமுகவுக்கு மாற்றாக, ஆனால் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றும் கட்சியாகவே தன்னை முன்வைத்தது. ஆனால் காலப்போக்கில் அதிமுகவின் அரசியல் பாதையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. உதாரணமாக, ஜெயலலிதா போன்ற ஒரு பிராமண பெண் திராவிட இயக்கத்தின் உச்சபட்ச தலைவராக மாறியது ஒரு திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் எம்ஜிஆர் தான் என்று திருமாவளவன் சுட்டிக்காட்டுகிறார். இதுகுறித்து அவர் மேலும் பேசும்போது, ஒரு பார்ப்பனிய பெண் ஜெயலலிதா திராவிட இயக்கத்தின் தலைவராக மாறுவதற்கு பாதை வகுத்துக் கொடுத்தவர் எம்ஜிஆர் தான் என்றார். இது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளான சாதி மறுப்பு, சமூக நீதி ஆகியவற்றுக்கு முரணானது என்று மறைமுகமாக சொல்கிறார். திருமாவளவன் தொடர்ந்து, கருணாநிதிக்கு பேனா சிலை வைத்தால் அதை உடைப்பேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா குறித்து யாரும் இப்படி பேசுவது கிடையாது. தமிழக அரசியலின் மையமாக இருப்பது கருணாநிதி எதிர்ப்பு மட்டும்தான் என்று கடுமையாக சாடினார். இதன் மூலம் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறார். திமுக எதிர்ப்பு அரசியல் என்பது ஒரு தனிப்பட்ட வெறுப்பாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையிலோ அல்லாமல் கருணாநிதியை மையப்படுத்தியே இயங்குகிறது. உதாரணமாக, திமுக ஆட்சிக்கு வந்தால் விமர்சிக்கப்படும் அளவு அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது விமர்சிக்கப்படுவதில்லை. கருணாநிதியின் அரசியல் பங்களிப்பை மறைத்து அவரை ஒரு எதிர்மறை அரசியல் குறியீடாக மட்டுமே காட்டுவதற்கு ஒரு கூட்டம் தொடர்ந்து முயற்சி செய்கிறது என்று திருமாவளவன் கூறுகிறார். ஆக மொத்தத்தில் திருமாவளவனின் இந்த பேச்சு வெறும் எம்ஜிஆர் மீதான விமர்சனம் மட்டுமல்ல, தமிழக அரசியல் வரலாறு, திராவிட இயக்கத்தின் சித்தாந்தம் மற்றும் திமுக எதிர்ப்பு அரசியலின் அடிப்படை ஆகியவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற அழைப்பாகவே இதை பார்க்கலாம். இது தமிழக அரசியல் களத்தில் மேலும் பல விவாதங்களை தூண்டும் என்பதில் சந்தேகமில்லை.